அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உழுதி. பிஎம்எஸ் 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 எத்தனை நம்பர் பஸ்ஸு அப்படின்னு கோயம்புத்தூரில் கேட்பாங்க. எல்எம்எஸ் என்எம்எஸ் பிஎம்எஸ் அப்படின்னு ரூட் பஸ்ஸு 1C 30A ஓடிட்டு இருந்தது, வண்டி ஓடிட்டு இருந்தது. அப்புறம் பிஎம்எஸ் ஆரம்பித்தோம். எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த கிருஷ்ணகுமார், வெள்ளக்கிணறு கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் போக்குவரத்தில் இருந்தார். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்ட காரணத்தினால அவர் ஆர்எஸ்எஸில், நான் இந்து முன்னணி மாவட்ட தலைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சமயத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னால் வேணுஜியை பார்க்க நேர்ந்தது, சிஎஸ் ஹோட்டலுக்கு பக்கத்தில். அப்போ தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட வேண்டியதனுடைய இது சொன்ன உடனே அவர் பாலக்காடு வர சொன்னார். கிருஷ்ணகுமார் பாலக்காடு போய் போக்குவரத்து சங்கம் ஆரம்பிப்பதற்கான வேலைகள் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற அந்த போக்குவரத்து தலைமையகத்தில் முன்னால் பிஎம்எஸ் கொடியேற்றப்பட்டது. சுகுமார்ஜி கலந்து கொண்டார்கள். அருகாமையில் இருக்கிற லக்ஷ்மி உணவகத்தில் உணவருந்திய ஒரு நினைவு இன்னும் இருக்கிறது. அதுக்கு பிறகு பஸ் ஸ்டாண்டாக டிப்போட்டிப்பாவாக வீடு வீடாக போய் போக்குவரத்து சங்கம் ஆரம்பித்தோம். ஒரு விசேஷம் என்ன, 79க்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகம், வைத்திய வசதி, அதுக்கு பிறகு இருக்கிறவங்களுக்கு அவர் சொந்த செலவு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அது நோட்டீஸ் அடித்து அந்த நோட்டீஸ்க்கு ₹1 அப்படியே பிரச்சாரம் பண்ணி அந்த வழக்கில் வெற்றி பெற்றது பிஎம்எஸ். இப்படி இமாலய சாதனை போக்குவரத்து துறையில் பெற்று அந்த போக்குவரத்து பேச்சுவார்த்தைக்கும் போய் மிகப்பெரிய சாதனை படுத்தது பிஎம்எஸ். பிஎம்எஸ் செய்தி நம்பர் 1.